இன்றைய நாளிலும் வேத வார்த்தை 25ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே வாக்குத்தத்தம் இப்படியாக இருக்கிறது. சங்கீதம் 62வது அதிகாரம் 6வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரே என் கன்மலையும் என் உயர்ந்த இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். He only is my rock and my salvation. He is my defense. I shall not be moved என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு கன்மலையாகவும் நமக்கு இரட்சிப்பாகவும் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகவும் இருக்கிறபடியினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்றொரு நம்பிக்கை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக இந்த நாட்களை நாங்கள் வாழ அங்கே இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்முடைய கன்மலையும் தேவன் நம்முடைய இரட்சிப்பும் தேவன் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற வேளையிலே நாங்கள் எதற்காக அசைக்கப்பட வேண்டும்? இன்றைக்கு இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை உருவாக்கினவர். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய நாசியிலே சுவாசத்தை தந்த அந்த ஜீவனுள்ள தேவன் அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அங்கே அவரை குறித்து 3 காரியங்களை சொல்லுகிறது. முதலாவது, அவர் கன்மலையாக இருக்கிறார். இரண்டாவதாக இந்த நாட்களில் அவர் நம்முடைய இரட்சிப்பாக இருக்கிறார். மூன்றாவதாக அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இந்த 3 காரியங்களும் இந்த நாட்களை நம்மை சூழ்ந்திருக்கிற வேளையிலே நாங்கள் எதற்காக அசைக்கப்பட வேண்டும் என்பதை சற்று இந்த நாட்களில் சிந்தித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னாரென்று நாங்கள் அறியாத நிமித்தம்தான் நாட்களை உபத்திரவங்கள் நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே ஐயரே நாங்கள் மடிகிறோம் என்று சொல்லி அவருடைய சீசர்கள் சொன்னது போல அந்த நாட்களை நாங்கள் கதறுகிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், வேதம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய தேவனாக கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு இப்படிப்பட்ட பலனாகவும் கன்மலையாகவும் இரட்சிப்பாகவும் அடைக்கலமாக இருக்கிற வேளையிலே நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவரே யெகோவா ஜீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அதனாலே உங்களுக்குள்ளே இருக்கிற கவலைகள், உங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற பாரங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு அந்த கன்மலையாகிய கர்த்தரை நோக்கி இந்த நாட்களிலே பாருங்கள். அனுதினமும் இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட என் சகோதர சகோதரிகளே, அனுதினமும் இந்த நாட்களை சொல்லிக் கொள்ளுங்கள், நான் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் என்னை உருவாக்கினவர் என்னை சூழ்ந்திருக்கிறார். என்னை உருவாக்கினவர் கன்மலையாகவும் அடைக்கலமாகவும் இந்த நாட்களிலே என்னை சூழ்ந்திருக்கிறபடினால் நான் எதற்காக அசைக்கப்பட வேண்டும் என்றொரு கேள்வி இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருமாயிருந்தால் நாங்கள் இன்றைக்கு இந்த பூமியிலே சந்தோஷமாக இந்த நாட்களை வாழக்கூடியதாக இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்தில் எடுத்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள். அசைக்கப்படாதபடி இந்த நாட்களில் இருந்தார்கள். பாருங்கள், பக்தனாகிய யோபுனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆண்டவர் யோபுவுக்காக அந்த நாட்களை பாருங்கள், யோபை ஒரு பகடக்காயாக வைத்து அங்கே ஆண்டவர் இந்த நாட்களில் பாருங்கள் சாத்தானோடு போராடினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனால் யோபு தைரியமாக அந்த நாட்களிலே ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. ஆண்டவரை குறித்தே இந்த நாட்களிலே சொல்லிக்கொண்டே இந்த நாட்களில் இருந்தார். ஆனால் என்னதான் காரியங்களானாலும் சரீரமாவது இந்த நாட்களை இத்து போனாலும் ஆனால் யோபு அசைக்கப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் கடைசி அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை பெற்றுக்கொண்ட மனுஷனாக இந்த நாட்களை வாழ்ந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் இந்த நாட்களிலே அந்த கன்மலையும் இரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலவுமான தேவனை நாங்கள் அங்கே முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு முழு ஆத்மாவோடு இந்த நாட்களை நாங்கள் நம்பியிருப்போமா இருந்தால் நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படாதபடி தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த நாட்களிலே நடத்த இந்த நாட்களிலே வல்லவராக இருக்கிறார் என்பதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை காண்போம். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே விடுதலையை காண்போம். பிள்ளைகளுக்குள்ளே விடுதலையை காண்போம். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய கன்மலையும் ரட்சிப்பும் அடைக்கலவுமாக இருக்கிறார் என்று சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன்.